உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் யூதர்களை பொறுத்தவரை உலகம் படைக்கப்பட்ட மாதம். இந்த திஸ்ரி என்கிற இந்த மாதத்தில்தான் உலகம் படைக்கப்பட்டது, ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டார்கள் என்று யூதர்களுடைய பாரம்பரியம் சொல்லுகிறது. இந்த படைப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். இருள் நிறைந்த இந்த உலகம், வெறுமை நிறைந்த இந்த உலகத்தை ஆண்டவர் பார்த்து 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையை உரைக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்கிற தம்முடைய வார்த்தையை அவர் உரைக்கிறார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள், இவைகளை கண்டு தேவன் தம்முடைய வார்த்தைகளை உரைத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து எல்லா குழப்பங்களையும் இருள்களையும் வெறுமைகளையும் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். இவர்கள் இந்த 7வது மாதத்தை, திஸ்ரி என்கிற இந்த 7வது மாதத்தை புது வருடமாக இவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஏன் இவங்க 7வது மாதத்தை, திஸ்ரி மாதத்தை புது வருடமாக கொண்டாடுகிறார்கள் என்றால், கர்த்தர் ஆபீப் மாதத்தை வருஷத்தினுடைய முதல் மாதமாக கர்த்தர் வைத்து விட்டார். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 13வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிற அந்த நாள், அதற்கு முதல் நாள் பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடுகிற அந்த மாதத்தை ஆண்டவர் முதல் மாதமாக வைக்க சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எகிப்து என்கிற உலகத்திலிருந்து, எகிப்து என்கிற பாவத்திலிருந்து வெளியே வந்த அந்த மாதத்தை, அந்த நாளை கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷப்படுத்த வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த மாதத்தை நீங்கள் விசேஷப்படுத்தி அதிகமாக அந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதிகமாக குடும்பமாக கூடி ஜெபியுங்கள். உங்களை நீங்கள் பரிசோதித்து கொள்ளுங்கள். நம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த அந்த தேவ அன்பு, இன்றைய தேவ பிரசனம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது, வருடங்கள் கடந்தோடுகிறது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்று உங்களை நீங்கள் பரிசோதித்து. ஆபீப் மாதம் அவர் முதல் மாதமாக இருந்தபடியினாலே அவர்களுடைய எபிரேயருடைய பாரம்பரியத்தின்படி அவர்கள் ஆசரித்து வந்த திஸ்ரி மாதம் அவர்கள் இப்பொழுதும் புது வருடமாக அவர்கள் அனுசரிக்கிறார்கள். இந்த நாளில்தான் அவர்கள் எக்கால பண்டிகை கொண்டாடுவார்கள். அதற்கு ரோஸ் ஹசானா என்கிற பெயர். இந்த செப்டம்பர் 22ஆம் தேதி தான் அவர் நியூ இயர் கொண்டாடுகிறார்கள். அன்னைக்கு தான் எக்கால பண்டிகை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். பஸ்கா பண்டிகை அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். புளிப்பில்லாத சரீரமாக அவருடைய சரீரம் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினது. பின்பு மரணம் அடைந்தார். முதற் பலனாக ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை மற்றும் முதற் பலன் பண்டிகை 3ம் கிறிஸ்துவில் நிறைவேறின. இப்போ நான் 4வது பண்டிகை பெந்தெகோஸ்து பண்டிகை. பெந்தெகோஸ்து பண்டிகை அன்று தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்போஸ்தலர் 2ல் வாசிக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற இந்த காலகட்டம் பெந்தெகோஸ்து பண்டிகை. 5வது எக்கால பண்டிகை, 6வது பாவ நிவாரண பண்டிகை, 7வது கூடார பண்டிகை. இந்த எக்கால பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய வருகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை. வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 4:15-16 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எக்கால பண்டிகை என்பது கிறிஸ்துடைய வருகையை
நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு பண்டிகை, கிறிஸ்துடைய வருகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை. இந்த திஸ்ரி மாதத்தில் யூதர்கள் எக்கால பண்டிகை கொண்டாடுகிறது போல கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் அதிகமாய் ஆண்டுடைய வருகையை குறித்து தியானித்து பாருங்கள். ஆண்டுடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சபை எடுத்துக்கொள்ள சீக்கிரமாய் வருகிறார். ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.